வருதுடி அம்மாக்கு. படு. என்ன நீ பிரிச்சா நீ தையலை பிரிப்ப. வேண்டாம், இன்னைக்கு போடு. பாரு, வெள்ளச்சி பிரிச்சாளா சிரமப்படுறாள்ல, நீ எதுக்கு கேட்குற? படுசாமி மீனும் படுத்துக்கிட்டு தங்கம். படு, கீழே படுத்துக்கோ. படு, நீ கவுத்தாதான் படுப்பங்காத. மணி 11:30 படு. படுமா, தையலை நீ பிரிச்சுடுவ. நீ வேண்டாம்மா, படுத்துக்கோ. நல்ல பிள்ளையாம் பத்துக்கிட்டே. கழட்டணுமா? வேண்டாமா? உனக்கு பிடிக்கலையா? பிடிக்கலைன்னா அப்புறம் தையல் பிரிஞ்சிடும். நீ வாய் வச்சு சும்மா இருக்கிறியா? இங்க பாரு, என்னை பாரு மீனும். நீ பாரு மீனும். சரி, அம்மா பாரு. பார்க்க மாட்டியா? நல்ல புள்ள, தங்க புள்ள. நீ நல்ல புள்ள தானே மீனுமா? நீ பாரு, படுத்துக்கோ. அப்படி படு. படு, அடம் பிடிக்கூடாது. படுத்துக்கோ. படுசாமி, மணி 12 ஆகுது. 12 மணி. கழட்டுனாதான் படுப்பியா? இப்போ நீ கடிக்கக்கூடாது. கடிக்க மாட்டியா? கடிக்க மாட்டியல்ல? சரி, கழட்டி விடுத்தா வரு. கழட்டி விடுவேன். தையலை பிரிக்கக்கூடாது. ஓகேவா? ஓகேவா? சரி, இங்கே வா. வா, வா, பக்கம் வா. வா, வாங்க மீனும். இங்கே பாரு, போய் படு. போ, படு. பிரிச்சாச்சல்ல, படு. என்ன ஒரு புடிவாதம் உனக்கு இல்லையா? புடிவாதத்தில் இப்படிவா? பெரிய புடிவாதம் பாருங்க. காலரை கழட்டி விட்டாதான் படுப்பாளாமா. காலரை கழட்டி விட்டேன்னு எப்படி படுக்கிறா பாருங்க. இதுகளுக்கெல்லாம் அறிவில்லைன்னு சொல்லி என்னெல்லாம் பண்ணுறாங்க அடிச்சு. இதுகளுக்கா அறிவில்லை பாருங்க. சரி, படுமா. போதும், அப்படியே படு. படுத்துக்கோ. பத்து. படு, படு, படு. எது போட்டாலும் ஆகாது. இந்த சேலை தான் வேணும் அவளுக்கு. சரி, படு, படு, படு. ரோசிமா படுத்துட்டா பாரு. மணி 12 ஆச்சுடாம்மா. படுறா. 12க்கு மேலேயே ஆச்சு. செயின் காலில் கோர்த்துருக்கா. வார இரு.